இதுதான் சேலம் மாநகராட்சி மக்களுக்காக ஒதுக்கியிருக்க பார்க்கிங் ஸ்பேஸ். ரோட்டு ஓரத்தில் நிறுத்துறதுக்கு இவங்களுக்கு காசு தரணுமாமா. இங்கே இருக்க லோக்கல் பீப்புளுக்கு தெரியும், இங்கே மாநகராட்சி பார்க் வரதுக்கு முன்னாடி இங்கே தான் வண்டியை பார்க் பண்ணுவோன்னு. இங்கே பார்க்கிங்க்கு ஸ்பேஸ் எதுவுமே ஒதுக்காமல் டோக்கனுக்கு காசு கலெக்ட் பண்ணுறாங்க. இன்னொரு இடத்துல 2 வீலர் பார்க்கிங்னு போட்டிருக்கு, ஆனால் அதையும் பூட்டி வச்சுருக்காங்க. பார்க்கிங்க்கு டோக்கன் வாங்கினா ஒன்று வண்டி நம்பரு, டேட்டு எல்லாம் மென்ஷன் பண்ணி தருவாங்க. அப்படி இல்லைனா டோக்கன் கொடுத்துட்டு திரும்ப போகும்போது டோக்கன் கலெக்ட் பண்ணிட்டு வண்டியை வெளியே விடுவாங்க. இங்கே டோக்கன் செக் பண்ணுறதுக்கு செக்யூரிட்டியும் இல்லை. இன்னொருத்தங்கிட்ட காருக்கு டோக்கன் கலெக்ட் பண்ணிருந்தாங்க. இங்கே 2 வீலருக்கே பார்க்கிங் இல்லை, காருக்கு எங்கே பார்க்கிங்னு யோசித்தேன். மாநகராட்சி ஒட்டியிருக்க பேனர்லேயுமே கார் பார்க்கிங் மென்ஷன் பண்ணல. கார் பார்க்கிங் டோக்கன் காமிங்கன்னு சொன்னேன். காருக்குன்னு தனியாக டோக்கன் இல்லையாமா, 2 பைக்கோட டோக்கன் சேர்த்து கொடுத்துருவாங்களாமா. சரி, இது கம்ப்ளைண்ட் பண்ணிடலான்னு டோக்கனில் டேட் போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன். டேட் போட்டு தரது கூட அங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்களுக்கு வலிக்குது. சரின்னு பார்க்குள்ளே போய் பார்த்தா அங்கேயும் வேலையை அரைகுறையாக செஞ்சு வச்சுருக்காங்க. அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அதுக்கு ஒரு பக்கம் லேக்கு, இன்னொரு பக்கம் ட்ரைனேஜ் இருக்குது. அங்கே ஃபென்சிங் போட்டிருக்காங்க, அது தரையிலேருந்து 1லேருந்து 1.5 அடிக்கு மேலே இருக்குது. சப்போஸ் குழந்தைங்க விளையாடும் போதோ இல்லை ஆக்சிடெண்ட்டாக தடிக்கு உள்ளார விழுந்துட்டாலோ பெரியவங்க கூட இறங்கி காப்பாற்ற முடியாது. இல்லாத பார்க்கிங்க்கு 15 ரூபா, பெரியவங்களுக்கு 10 ரூபா, குழந்தைங்களுக்கு 5 ரூபான்னு இவ்வளோ காசு கலெக்ட் பண்ண தெரிஞ்ச மாநகராட்சிக்கு மக்களோட சேஃப்டியை என்ஷூர் பண்ணுறதுக்கு வக்கில்ல. இங்கே எந்த அசம்பாவிதமும் நடக்கிறதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அப்படி நீங்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்கலைன்னா உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்புன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லையான்னு.